இந்த டிப் ஓட்டுறதுக்கு இந்த மாதிரி நெயில் க்ளூ இருக்கும், இதில் தான் ஓட்டணும், கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அக்கர்லிக்கு பில்டர் ஜெல்லுக்கெல்லாம் எக்ஸ்டென்ஷன் எப்படி ஓட்டினீங்களோ அதே மாதிரியே அதே ஸ்டைலில் தான் இதையும் ஓட்டணும். ஓகேவா? இல்லை வேணாலும் கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன்னா அந்த பவுடருக்குள்ளே இதை வந்து அப்படியே டிப் பண்ணி ஒரு 30 செகண்ட் அப்படியே விடுறோம். கொஞ்சமாக அக்கர்லிக் பவுடர் இருந்தால் அப்படியே சுற்றி விட்டிங்கன்னா ஒட்டிடும். அதுக்கப்புறம் அதை அப்படியே க்யூர் பண்ணுறோம். உங்களோட யூவி லேம்பில் வச்சு க்யூர் பண்ணுறீங்க. நான் வந்து இந்த இதில் க்யூர் பண்ணுறேன். ஓகேவா? எப்படி ஃபினிஷிங் வரும்னு யோசிக்கிறீங்களா? இப்போ பாருங்கள், அதோட ரிசல்ட் உங்களுக்கு அக்கர்லிக் மாதிரியே தான் இருக்கும். இதையும் நீங்கள் ஃபைல் பண்ணி தான் ஆகணும்.